சிவாய நம. பொய்யை கடிந்து நம் புண்ணியர்க்கு ஆட்பட்டு தன்னடியான் சைவத் திருவுருவாய் வரத்தான் அவன் தாள் கழுவ வையத்தவர் முன்பு வெள்கி நீர் வாராவிட மனைவி கையைத் தடீந்தவன் பெண்ணாடகத்து கலிக்கம்பனே. அனைவருக்கும் வணக்கம். சிவ அபவாதம் செய்த மனைவியின் கைகளை துண்டித்த கலிக்கம்ப நாயனாரை பற்றி இப்பதிவில் காண்போம். நடுநாட்டில் திருப்பெண்ணாடகம் என்னும் ஊரில் வணிக குலத்தில் பிறந்தவர் கலிக்கம்பர். இவர் அவ்வூரிலுள்ள திருத்தூங்கானை மாடத்து பெருமானை பணிந்து திருத்தொண்டுகள் பல புரிந்து வந்தார். கோவிலுக்கு திருப்பணிகள் செய்வது மட்டுமல்லாது சிவனடியார்களை தம் இல்லத்தில் வரவேற்று அவர்களின் திருவடிகளை நீராட்டி மலர்களால் அர்ச்சித்து இன்னமுது அளித்து விருந்தோம்புவார். அடியார்கள் அமுது செய்த பின் வேண்டிய பொருளை ஈந்து வழி அனுப்புவார். இப்படி இருக்கும் காலத்தே ஒரு நாள் தமது வீட்டில் அமுது செய்ய வந்த அடியார் கூட்டத்தில் கலிக்கம்பரிடம் வேலை பார்த்த பணியாள் ஒருவரும் இருந்தார். வழக்கம் போல அவருடைய திருவடிகளையும் நீராட்டுவதற்காக தம் மனைவியை கரக நீர் வார்க்கச் சொன்னார். ஆனால் அவர்தம் மனைவியார், சிவனடியாராக வந்தவர் நம்மிடம் முன்பு வேலை செய்த பணியாளாயிற்றே என்று எண்ணியபடி நீர் வார்க்க மறந்தார். மனைவியின் மன ஓட்டத்தை உணர்ந்த கலிக்கம்பர் சினம் மிக கொண்டார். அடியாராக வந்தவரை அவரின் முந்தைய நிலை குறித்து எண்ணி அவரை அவமதித்து விட்டதாக கருதி மனைவியிடமிருந்த கரக நீரை வலிந்து வாங்கியபடி அருகிலிருந்த கொடுவாளால் மனைவியின் இரு கரங்களையும் துண்டித்தார். பிறகு அவரே அடியார்களின் திருவடிகளை விளக்கி மலரிட்டு பூசித்து அமுது செய்வித்து வேண்டிய பொருளும் அளித்து விடையளித்தார். இவர்தம் பக்தி கண்டு எம்பெருமான் மனம் கசிந்தார். தம் மனையாளை சிவ அபவாதத்திலிருந்து காத்தருளவே அவ்வாறு செய்தார். பின்பு நீண்ட காலம் வாழ்ந்து சிவத்தொண்டுகள் செய்து இறைவன் திருவடி நீழலை அடைந்தார். அடியார் கூட்டத்தில் இணைந்தார். கை தடீந்த வரிசிலையான் கலிக்கம்பற்கடியேன். திருச்சிற்றம்பலம்.